உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிருக்கும் போது யாரோட சாமோ அவங்க கிட்ட வேலைக்கே ஆகாது இல்லையா? போலாமா? மோகன், இந்த ஆள் கொஞ்சம் ரொம்ப வியர்டா இருக்கான்ல. தொட்டதுக்கெல்லாம் இந்த ஆளோட கண்ணுல கோவம் வந்துருது. ரொம்ப மோசமா இருக்கான். அட அந்த ஆளை விடு, அந்த பொண்ணை பாரு. என்ன பொண்ணு இல்ல. இன்ஃபேக்ட் பாட்டி கிட்ட நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். ஒண்ணு என்ன தவிர வேற யாரையும் பார்க்க கூடாது. வண்டியில ஏறு. மோகன் நல்ல வேலையா இப்ப ராதாவை பார்க்கல. ஆனா நாளைக்கு அந்த வீட்டை மோகன் வாங்கிட்டானா அதுக்கப்புறம் ராதாவும் மோகனும் சந்திக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. என்ன பண்றது? எப்படி இவங்களை தடுக்கிறது? யுவன், யுவன், ஓ பயம் முறுத்துட்டியா என்ன? என்ன ஆச்சு? ட்ரெஸ்ல ஏன் இவ்ளோ கரப்பட்டுச்சு? அது உன் மேல யாரோட கண்ணும் பற்றக்கூடாதுல, அதான். யுவன், நீங்க இருக்கீங்களே. சரி, நான் எதுக்கு வந்தேன்னா, யாரோ பார்க்க வந்தாங்களே, யாரையாவது என்ன மீட் பண்ண கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா, அது நம்ம வருங்கால பக்கத்து வீட்டுக்காரங்க. நீ பார்க்கணும்னு சொன்னல, அவங்க தான் வந்திருந்தாங்க. பட் இப்பதான் கிளம்புனாங்க. அப்படியா? சரி. ஆல் ஓகே? யா யா. ஷூர்? எஸ். போலாமா? போலாம் போலாம். நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதோ ஆடி எதுவும் படல? ஒன்னும் ஆகல, ஜஸ்ட் என் ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் அழுக்காயிடுச்சு, அவ்வளவுதான். என்னது இது? ஏன் ராதிகா ட்ரெஸ்ல கரையா? ஏன் ராதிகா ட்ரெஸ்ல கரையெல்லாம் படக்கூடாதுல்ல? அது எப்படி என் பொண்டாட்டி ட்ரெஸ்ல கரைப்படலாம்? இது யார் ராதிகா மேலேயே கரைப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஆகக்கூடாதா? ஏன் ராதிகா மேல எந்த கரையும் இருக்கக்கூடாது.
இருக்கலாம். ஆனா என் ராதிகா மேல இருக்க கூடாது. என் ராதிகா மேல இந்த கரை பட்டிருக்க கூடாது. இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இருக்கல உனக்கு. ராதிகா, நான் உனக்கு இந்த அளவு காதலிக்கிறேன்னு உனக்கு நல்லா தெரியும். அவ்வளோ காதலிக்கிறேன். நான் உன் மேல ஒரு கரப்பழ விட மாட்டேன் ராதிகா. ஒருவேளை பட்டுச்சுன்னா பட்டாலும் ஒண்ணு இல்லாத நான் இருக்கல, சுத்தமா அழிச்சிடுவேன். நான் என்னோட ராதிகாவை எப்பவுமே சுத்தமா வச்சுப்பேன். நான் இந்த யுவன் இருக்கிற வரைக்கும் ராதிகா மேல எந்த கரையும் படாத. சுத்தம் பண்ணிட்ட பாத்தியா? பியூட்டிஃபுல்லா இருக்கா? மாம் இப்ப ரெடி ஆயிட்டாங்க தான். ஆனா என்ன ராதிகா, நீ இன்னும் ரெடி ஆகவே இல்ல? மம்மி, நான் ரெடியா தானே இருக்கேன். ஆமா, ரெடியா தானே இருக்கேன். நோ, இன்னைக்கு உன் நெத்தில குங்குமத்தையே காணோம். இங்க திரும்ப. வாட்? குங்குமம் கிங்குமம் ஒண்ணு இதெல்லாம் எங்க காலத்தோடயே மறைஞ்சு போச்சு. அதெல்லாம் நான் கூட பிலீவ் பண்ண மாட்டேன். இட்ஸ் an old fashion thing. குங்குமம் இல்ல மாம், ம், இதெல்லாம் ஓல்டு ஃபேஷனே கிடையாது. புருஷனோட ஆயுளுக்காக தான் வைக்கிறது. அண்ட் ராதிகா நெத்தில குங்குமம் வச்சாதான் என் மகனோட ஆயுள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். புரிஞ்சுதா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.